ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. குரூப் 1 தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோஸு. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினாவே ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், நம்ம ப்ரிலிமினரி ஒரு எக்ஸாம் இருக்குது, மெயின்ஸ் ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த 3 லெவலில் நம்ம கிராஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், குரூப் 1 போஸ்ட் வந்து வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது சார் நான் தமிழ் வழியில் படிக்கிறேன் சார், எனக்கு தமிழ் வழியில் மெட்டீரியல் மெயின்ஸில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, சார் தமிழில் எழுதுனா மார்க் போடவே மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தமிழில் எழுதக்கூடிய பேப்பர்ஸ் சரிங்களா, அவங்களுடைய பேப்பர்ஸ் சரியான எதிர்பார்க்குறவங்களுடைய ஆன்சர் நீங்கள் கொடுக்காமல் எழுதியிருந்தா, இப்போ நான் பேப்பர் கரெக்ஷன் நான் பண்ணுறேன்னா, அப்போ நான் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஆன்சர் அந்த சப்ஜெக்ட் கீழே கொடுத்துருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கான மார்க் கம்மியாக தான் வரும். நீங்கள் நினச்ச மார்க் வாங்க முடியாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்க தவிர, நிறைய இன்ஸ்டியூட் அவங்களுடைய வாதங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இது எல்லாமே பேசிக்கிறாங்க. ஆனால் எழுதக்கூடிய பேப்பர்ஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க ஸ்டாண்டர்டாக எழுதியிருக்காங்க அப்படி இருக்குது. சில நேரத்தில் நல்ல ஸ்டாண்டர்டாக எழுதி இருந்தாலும் சில நேரத்தில் மார்க் கம்மியாக தான் போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாதமாகவும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ் வழியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வழியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் 4 மந்த்து பார்த்தா உங்களுக்கு கோர்ஸ் சரிங்களா, இதில் டெஸ்ட் பேட்ச் வைப்போம், ப்ளஸ்ஸு குரூப் டிஸ்கஷனும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கொடுப்போம். இது எல்லாமே உங்களுக்கு 20,000 ருபீஸில் நம்ம கொடுக்குறோம். அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8489563631 இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவோம், ப்ளஸ் கொஷின்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் எழுதி நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும், அது கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். இது எல்லாமே சார் யார் சார் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட், அந்த ஆஃபீஸர் சரிங்களா, அந்த மேம் இல்லை அந்த சார் தான் உங்களுக்கு A to Z எல்லாமே பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த PDF, அதாவது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு PDF. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், தமிழ் வழியில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தமிழில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், சார் மெட்டீரியல்லாம் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்கிறதே இல்லை, அப்படி கிடைச்சாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டைப்ரைட் பண்ணது சரிங்களா, எல்லாமே டைப்பிங் பண்ண மெட்டீரியலாக இருக்கும். இன்னொன்று நிறைய டிரான்ஸ்லேட் ஆன மெட்டீரியல் இருக்கும் சரிங்களா, அதனுடைய புரிதல் என்னென்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது புரிஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் படித்து அதில் என்ன மெயின் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்குள்ளே டைமே சரியாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஓன் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை அவங்க கைப்படை எழுதி அவங்க கிட்டத்தட்ட நிறையா நாட்கள் படித்து அதுக்கப்புறமா தான் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ போஸ்ட்டில் இருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னுடைய ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு, நான் மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கேன்னா, ஸோ சீக்கிரமாக என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் இதுதான் சரியான நேரம் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ரொம்ப லிமிட்டடான சீட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். எப்படின்னா 100 பேர் மட்டும் தான் நம்ம கோச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நன்றி.